தற்போதைய ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் வரலாறு காணாத மழை என்பது தென் மாவட்டங்களில் பெய்திருக்கிறது. தற்போது காயல்பட்டணத்தில் அதிகபட்சமாக 93 சென்டிமீட்டர் என்பது மழையாக பதிவாகி இருக்கிறது. சாத்தான்குளத்தில் 47 சென்டிமீட்டரும், தூத்துக்குடியில் 36 சென்டிமீட்டரும் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்தில் மட்டும் 93 சென்டிமீட்டர் என்கிற உச்சபட்ச மழை பொழிவு என்பது பதிவாகி இருக்கிறது. இது வரலாறு காணாத மழை, கடந்த 200 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான மழை பொழிவு என நம்மிடையே பேசிய தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்தில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 93 சென்டிமீட்டர் மழை பதிவு என்கிற அளவை பார்க்கிறோம். பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அங்கு? முருகனேஷ் இணைப்பில் இருக்கீங்க. காயல்பட்டணத்தில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 93 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டணத்துல அதிக அளவிலான மழை தொடர்ந்து வருகிறது. அந்த பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாகத்தான் காட்சியளிக்கிறது. தற்போது நிலவரப்படி அங்கு 91 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கிட்ட 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ள மழைநீரானது புகுந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களை முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய நடவடிக்கையில வருவாய்த்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராம தங்கள் வீட்டுல உடைமைகள் இருக்கிறதுனால அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இருந்தாலும் வருவாய்த்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து முகாம்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. காயல்பட்டினம் பகுதியில மட்டும் மழை இல்லாம காயல்பட்டினத்தை அருகில இருக்கக்கூடிய இந்த ஓடக்கரை, ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளிலையும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை நீரானது புகுந்திருக்கிறது. பாலா, நன்றி முரளி கணேஷ். விரிவான விவரங்களுக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம். தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. பாதிப்புகள் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன சார்? வணக்கம். இப்போ நம்மளுக்கு ஆவரேஜா 35 சென்டிமீட்டர் மழையும் சில இடங்கள்ல 60 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. மலை பகுதிகளில் 80 வரைக்கும் போயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கிருந்து ரிப்போர்ட் வந்துடும். 8 மணி சுமாருக்கு அவங்க இருந்து தகவல் வரும். ஸோ 80 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பல்வேறு இடங்களில் பெஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம தாமிரபரணி முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே டேம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிகாஷன்ஸ்ல வச்சிருந்ததுனால தாமிரபரணி ஃப்ளோ இப்ப கண்ட்ரோல்டா நம்ம நேற்று விட்டுட்டு இருக்கோம். இருந்த போதிலும் கிட்டத்தட்ட நம்ம 42,000 கியூசெக்ஸ் திறந்து விட்டுருக்கோம். ஆனா வரையிலே சேரக்கூடிய எல்லா பகுதியிலும் கனமழை 20 சென்டிமீட்டர்ல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் சராசரியா எல்லா பகுதியிலும் இருக்கிறதுனால அந்த பகுதியில பெய்யக்கூடிய மழை, வயல்வெளிகள் எல்லாம் அந்த எல்லாமே மழையும் தாமிரபரணியில சேர்றதுனால கிட்டத்தட்ட தாமிரபரணியில 1 lakh கியூசெக்ஸ் 1 லட்சம் கனஅடி தண்ணீர் இப்ப போய்கிட்டு இருக்கு. இது ஒரு அதிக அளவுல இருக்கக்கூடிய இது. ஸோ இதனால அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமங்கள்ல நீர் உள்ள புகுந்திருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம முன்கூட்டி எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். சிட்டிலையும் சரி, பாளையங்கோட்டை பகுதியிலையும் இன்ண்டேஷன் இருக்கு. பல்வேறு பகுதிகளில் எல்லா பக்கம் அலர்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எவாக்குவேட் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமா நேற்றைக்கு முதலமைச்சர் ஒரு அவசர உத்தரவை பிறப்பித்திருந்தார். தாமிரபரணி, நம்பியாறு, கர்மேனி ஆறு அந்த இணைப்பு திட்டத்தினுடைய சோதனை ஓட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் அப்படின்னு அந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்திருக்கா சார்? அது நேற்றே தொடங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி உடனடியாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டு அந்த டைவர்ஷனும் நம்ம இப்ப பண்ணிட்டோம். அந்த வழியாகவும் வெள்ளநீர் கால்வாயிலையும் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்போ தற்போதைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள், ஏன்னா தாமிரபரணி ஆற்றிலிருந்து எதிர்பாராத அளவுக்கான அந்த வெள்ள நீர் என்பது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்பதற்கு அவர்களுக்கான நிவாரண உதவிகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு?
எல்லா கிராமங்கள்லயும் நம்ம வந்து இப்போ கிச்சன்ஸ் நம்ம தொடங்கியிருக்கோம். கம்யூனிட்டி கிச்சன்ஸ் அந்த அதாவது வடக்கு அரியநாயபுரம் முதல் சீவலப்பேரி வரை இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லயும் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் தொடங்கியிருக்கோம். ரெஸ்கியூ டீம்ஸ் இப்ப எல்லா இடத்துல எங்கெங்க நைட் ஃபுல்லாவே டீம்ஸ் எல்லா பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் எல்லாமே மொபிலைஸ் பண்ணி எல்லாமே அந்த ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து எங்கெங்க ஏதாவது சில இடங்கள்ல குறிப்பா நகர்ப்பகுதிகளில் வீடுகளில் தங்கி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெஸ்கியூ பண்ணுவதற்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா பகுதியிலையும் நம்ம ஆல்ரெடி ரேஷன் எல்லாமே மொபிலைஸ் பண்ணி வச்சிருந்ததுனால கிச்சன்ஸ் மூலமா அவங்களுக்கு உணவு, அதே போல மருத்துவ முகாம்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட நாளை காலை வரைக்கும் இந்த கனமழை தொடரும் அப்படிங்கிற சூழல்ல நீர்நிலைகள் நிரம்பினால், ஆறுகள் நிரம்பினால் அவற்றை திறந்து விடுவதற்கோ அல்லது கரையோர மக்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தவோ தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா சார்? ஆமா, எல்லா பகுதியிலும் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம். டேம்லயும் நாங்க வந்து ஒரு 10 அடி குஷன் வச்சிருக்கோம். பெரிய அளவுல தண்ணீர் திறந்து விடாம இந்த ரேஞ்சிலேயே மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு 10 அடி இன்னும் நாங்க குஷன் வச்சிருக்கோம். 2 மணிமுத்தாறு அணையிலும் சரி, பாபநாசம் அணையிலும் சரி, 2 முக்கியமான அணைகள். 2 அணையிலுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 10 அடி குஷன் வச்சிருக்கோம். குறிப்பா மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளுமே தற்போது வெள்ள நீரில் மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். மீட்பு நிவாரண பணிகள் என்பது அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்ப எல்லா பகுதியிலும் அதான் நம்ம டீம்ஸ் வந்து போலீஸ் டீம்ஸ், ஃபயர் டீம்ஸ், எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப் டீம்ஸ் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து இப்ப தாமிரபரணி கரையிலேயே தான் இருக்கு. சோ அப்ப தாமிரபரணியில 1 லட்சத்துக்கு மேல 85 வரையும் போயிருக்கு. 1 லேக் சில சமயம் போயிருக்கு. இவ்வளவு ஃபிளட் வந்தது வந்து 93க்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு ஃபிளட் வந்திருக்கு, 1993க்கு அப்புறம். சோ அப்ப அந்த பாதிப்பு வந்து எல்லா பகுதியிலும் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக காம்ப்ளெக்ஸ் பகுதியில தண்ணி இருக்கு, பல்வேறு இடங்கள்லயும் தண்ணி இருக்கு. பட் ஆனா வந்து ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ வந்து கண்டினியூஸா எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே கிட்டத்தட்ட 6 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பது அப்படிங்கிறது மீட்பு நிவாரண பணிகள்ல ஏதாவது தொய்வை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்ல, நாங்க